கிறிஸ்துக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று தவக்காலத்திலே 3ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்கு நாங்கள் கால் பதிக்கின்றோம். அன்பானவர்களே, இன்று நாளிலே இறை வார்த்தை வாசிக்கின்ற பொழுது உங்களையும் என்னையும் அழைப்பது இறைவனுடைய அந்த தூய அழைப்புக்கு செவிமடுப்பதற்காக. இன்று நாளிலே முதல் வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், இறைவன் எரியும் முச்சடியிலே மோசே அவர்களுக்கு காட்சி கொடுப்பதனை, அதனூடாக அவர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கையை புனிதமாக்கிக் கொள்ளு. என்னுடைய அந்த அழைப்பு புனிதமானது. அந்த புனிதமான இடத்திற்கு வருவதற்காக நீர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பலவீனத்தை நீ பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவரை அழைப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். பாதணிகளை அகற்றி வா என்று சொல்லுகின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே உண்மையான அந்த தூய அழைப்புக்கு முழுமையாக சாட்சி பகரவே அழைக்கின்றார். 2ஆம் வாசகத்திலே புனித பவுல் அடியார் கொரிந்தி மக்களுக்கு சொல்கிறார், அதாவது பண்டைய கால மக்கள் அல்லது வாழ்ந்த அந்த மூதாதையர்கள் அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒன்றாக இருந்தார்கள், ஒன்றாக உணவு அருந்தினார்கள், இறை வார்த்தை பகிர்ந்து கொண்டார்கள். ஆனால் நாங்கள் இப்பொழுது அவர்கள் தீய பழக்க வழக்கங்களை அவர்கள் வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டு வாழ்கின்ற பொழுது, தீய பழக்க வழக்கத்தின் ஊடாக இறைவனை விட்டு செல்லுகின்ற பொழுது, அவருடைய உள்ளங்களை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது, அவருடைய உள்ளங்கள் கல்லாக இருக்கின்ற பொழுது இறைவன் சொல்கிறார் என்று, உடைய உள்ளங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், உடைய உள்ளங்களை தூய அந்த அழைத்தலுக்கு செவி மடுவுங்கள் என்று சொல்லி அவர்களை பலப்படுத்துகின்றார். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாசகத்திலே திராட்சை தோட்ட உரிமையாளர் 2 வருட காலமாக அத்தி மரத்திற்கு சென்று கனிகளை எதிர்பார்க்கின்ற பொழுது, கனி தராத சந்தர்ப்பத்திலே அந்த மரத்தினை வெட்டி அகற்ற செல்லுகின்ற பொழுது அதை பாதுகாக்கின்றவர், அதனை பார்த்து கொண்டிருக்கின்றவர் சொல்கிறார், இன்னும் 1 வருடம் தாருங்கள், இதனை நான் எப்படியாவது கனி தரக்கூடிய மரமாக மாற்றுவேன் என்று. அப்படியானால் அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் கனி தரக்கூடியவர்களாக மாறும் வரை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் எப்பொழுது கனி தரக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம், அதன் வரை இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றார். அந்த தூய செவி மடலுக்கு செவி மடுப்போம், கனி தரக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். அப்பொழுது இறைவன் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார்.